குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 15/10/2025 புதன்கிழமை, ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு புரட்டாசி மாதம் 29ஆம் நாள். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, இரவு 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:02. கரணன் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று மாலை 3:24 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று மாலை 5:11 வரை பூசம், பின்பு ஆயில்யம். நாமயோகம் இன்று காலை 9:39 வரை சித்தம், பின்பு சாத்தியம். கரணம் இன்று அதிகாலை 4:02 வரை தைத்துலம், பின்பு மாலை 3:24 வரை கரசை, பின்பு வணிசை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்தயோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று மாலை 5:11 வரை மூலம், பின்பு பூராடம். நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி தனுசு ராசி. மாலை 5:11 வரை மூலம் நட்சத்திரம், பிறகு பூராடம். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ நவகிரகத்தில் வீற்றிருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபட புத்தி கூர்மை அதிகரிக்கும் விரதாதி விசேஷங்கள் கரிநாள். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? செடி கொடி மரம் நடுவதற்கு உகந்த நாள். கட்டிட மதில் சுவர் கட்டுவதற்கு ஏற்ற நாள். புதிய உணவுகளை உண்ணுவதற்கு சாதகமான நாள். விவசாய பணிகளை செய்ய சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மாலை 6:17 முதல் 7:59 வரை மேஷ லக்னம். இரவு 8 மணி முதல் 9:51 வரை ரிஷப லக்னம். 9:52 முதல் 11:57 வரை மிதுன லக்னம். இரவு 11:58 முதல் 2:09 வரை கடக லக்னம். 2:10 முதல் காலை 4:13 வரை சிம்ம லக்னம். 4:17 முதல் 6:16 வரை கன்னி லக்னம். 6:17 முதல் காலை 8:16 வரை துலாம் லக்னம். 8:17 முதல் 10:24 வரை விருச்சக லக்னம். 10:25 முதல் மதியம் 12:35 வரை தனுசு லக்னம். 12:36 முதல் 2:41 வரை மகர லக்னம். 2:42 முதல் 4:33 வரை மாலை கும்ப லக்னம். 4:34 முதல் 6:16 வரை மீன லக்னம். புதன்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ புதன் பகவான். புத்திக்கும் வித்தைக்கும் அதிபதியானவர், தொழிலுக்கும் அதிபதியானவர் புதன் பகவான். தாய் மாமன் உறவுக்கு அதிபதி அவரே காரகத்துவம் பெறுகிறார். அதே போல நரம்புக்கு காரகத்துவம் பெறக்கூடிய கிரகம் என்றால் அது புதன் பகவானே. அவரை வணங்கி வருபவர்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் தீர நிறைய வாய்ப்புகள் உண்டு. குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டியும் ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை.
மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் உரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் உரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மேஷராசி அன்பர்களே, இந்த நாள் தேவையற்ற எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் அமைதியாக இருப்பதற்குண்டான சூழ்நிலைகளை நீங்களே உருவாக்கிக் கொள்வது அவசியம். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் என்பது போல எந்தவிதமான எண்ணங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு தியானங்கள், யோகாசன பயிற்சிகள் உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளையும் கிரக அமைப்புகளையும் அறிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் நீங்கள் மௌனமாக இருப்பதுதான் உகந்தது. பெரிய அளவில் திட்டங்களோ அல்லது மனக்கோட்டை கட்டுவதோ கூடாது. நடப்பவை யாவும் நன்மைக்கே, எல்லாம் நல்லதுக்கே என்கிற எண்ணத்தோடு உங்களுடைய செயலை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் உண்டு பண்ணும். வேலை விஷயமாக இன்றைய நாள் திட்டமிட்டு பணியாற்றுவது உங்களுடைய செயல்பாடை சீர்படுத்தும். கவனக்குறைவு என்பது ஏற்படலாங்க. கவன சிதறல்கள் இல்லாமல் உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வேலைகளை திறம்பட முடிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்வது அவசியம். நீங்கள் வேலை செய்யும் பொழுது மற்றவர்கள் பேச்சு கொடுக்க நேரிடலாம். அந்த பேச்சினுடைய சுவாரஸ்யத்தின் காரணமாக உங்களால் தொடர்ந்து வேலை செய்ய முடியாமல் பாதியிலேயோ அல்லது அந்த வேலையினுடைய முழுமையை அடையாமல் விட்டுவிடுவீர்கள். இது உங்களுக்கு சில நேரங்களில் சங்கடங்களை உண்டாக்கிவிடும். கொடுத்த பொறுப்புகளை முழுமையாக நிறைவேற்ற வேண்டியது அவசியங்க. தொழில் ரீதியாக கூட்டாளிகளுடனான பேச்சுவார்த்தைகளில் அந்த அளவிற்கு முன்னேற்றம் இருக்காது. உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தலாமே தவிர மற்றவர்களால் ஏதாவது ஒரு வகையில் ஆதாயம் கிடைக்குமா என்றால் சந்தேகம்தான். இந்த நாளில் முக்கியமான விஷயங்கள் பேசுவதாக இருந்தாலோ அல்லது செய்வதாக இருந்தாலோ சரியாக திட்டமிடுவது என்பது அவசியங்க. திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவி கிடைக்கே நல்லதொரு நாளாக அமைவதற்கு வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். நல்லதொரு முறையில் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கு இருவருமே அமைதி போக்கோடு இருக்க வேண்டும். வாக்குவாதங்கள், வீண் சண்டை சச்சரவுகள் தேவையில்லாமல் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்கிவிடும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகளை பற்றி அவ்வப்போது நீங்கள் பேசினாலும் ஒரு சீரான முடிவுகள் எடுக்க இயலாது. பிள்ளைகளுடைய வளர்ச்சி குறித்த ஒரு சில பய உணர்வுகள் இருந்து கொண்டே இருக்குங்க. கல்விக்கான செலவை அதிகப்படுத்தி கொண்டே இருப்பீர்கள். அதுவே உங்களுக்கு சில நேரங்களில் சங்கடங்களை உண்டாக்கிவிடும். குடும்ப சூழ்நிலைகளை உணர்ந்து செலவு செய்ய வேண்டும். மேஷராசி அன்பர்களே, மற்றவர்களோடும் சரி உங்களுடைய நெருங்கிய நண்பர்களோடும் அனுசரணையாக பேசுவது நல்லது. மிக முக்கியமாக மற்றவர்களுடைய குணநலன்களை அறிந்து கொண்டு செயல்பட்டால் எந்த விதங்களிலும் பிரச்சனைகள் ஏற்படாது. நிதி நிலைமைகள் பற்றி பார்க்கும் பொழுது அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்கிறது. ஆக கூட்டாளிகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு சில நேரங்களில் பேச்சுக்களும் சரி சில முடிவுகளும் சரி பின்னடைவைத்தான் உண்டு பண்ணும். ஆக கிரக அமைப்புகளை பார்த்து நீங்கள் பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். வருமானத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். இருந்தாலும் முயற்சிகள் நல்ல விதமாக நடப்பதற்கு திட்டமிடல் என்பது அவசியம். அதேபோல் எந்த ஒரு சூழ்நிலைகளையும் சமாளிப்பதற்கு நீங்கள் சில நேரங்களில் சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். கடினமாக உணர்வீர்கள். ஒரு பக்கம் கடன் சம்பந்தமான நெருக்கடிகளும் இருக்கும். குடும்பத்தை சீர்படுத்தி கொள்வதற்கு தேவையான பணத்தை தேடி செல்வீர்கள். வெளியே செல்பவர்கள் கவனக்குறைவு இல்லாமல் காரியங்களில் ஈடுபட வேண்டியது நல்லது. ஆரோக்கியம் தொடர்பாக பார்க்கும் பொழுது பல்வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு ஏற்றபடி சிகிச்சை மேற்கொண்டால் சீக்கிரமாக குணநலம் பெறுவீர்கள். கடினமான உணவு ஆகாரங்களை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய நிலைகளில் முன்னேற்றம் ஏற்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டியது அவசியங்க. முக்கியமாக மற்ற நண்பர்களோடு விவாதங்களோ வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். பொறுமையும் நிதானத்தோடு இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தினால் ஓரளவிற்கு படிப்பில் முன்னேற்றத்தை காண முடியும். ராசிக்கான சுப ஹோரைகள் பொதுவான விஷயங்களுக்கு சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன் ஆகிய ஓரைகள் நல்ல பலன் தரும். சுப நிகழ்ச்சிகள், சொத்து மற்றும் அரசாங்கம் சார்ந்த விஷயம், செவ்வாய் மற்றும் குரு ஓரைகள் நல்ல பலனை கொடுக்கும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு சுக்கிர ஓரை நல்லது. கல்வி சம்பந்தப்பட்ட செயலுக்கு சந்திர ஓரை நல்ல பலன் தரும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு செவ்வாய், புதன், குரு ஓரைகள் நன்மையான பலன்களை கொடுக்கும். மேஷராசி, இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை மேம்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். வாழ்த்துக்கள். வாழ்க்க வளமுடன். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குங்க. நல்ல ஆற்றலும் உற்சாகமும் அதிகரித்து காணப்படும்.
இந்த நாளில் உங்களுக்கு மகாலட்சுமியுடைய பூரண அருள் பரிபூரணமாகவே இருக்கிறது. சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிநாதனாக இருப்பதால் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யலாம். உங்களுடைய சுய முன்னேற்றத்தில் வெற்றி காண்பீர்கள். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாள் நல்ல ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அனைத்து விதமான சுப விசேஷங்களுக்கும் சுப செயலுக்கு உகந்த நாளாகவே அமைகிறது. இன்று வேலையில் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. இந்த நாள் கடினமான வேலைகளை கூட மிக எளிதாக முடித்து விடுவீர்கள். சாதுரியமான பேச்சுக்கள், நல்ல சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு செயல்படக்கூடிய விதம், உங்களோடு பணிபுரியக்கூடிய மற்ற நபர்களுடைய ஆதரவு, இதையெல்லாம் உங்களுக்கு நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. வியாபாரங்களில் நல்ல சிந்தனை பெற்றவர்களாக இருப்பீங்க. வேலையில இருந்த இழுபறியான விஷயங்கள்லாம் நீங்குங்க. காலதாமதம் என்பது இருக்காது. குறித்த நேரத்தில் உங்களுடைய வியாபாரங்களை மிக சிறப்பாக செய்து லாபங்களை அதிகமாக பெறக்கூடிய நாள் என்றே சொல்லலாம். திருமணமானவர்களுக்கு உங்கள் துணையினுடன் கலகலப்பாக ஒரு அந்யுன்யத்தோடு காணப்படுவீர்கள். மகிழ்ச்சிகரமாக பேசுவீர்கள். வீட்டில் சந்தோஷமும் நல்ல சூழ்நிலைக்கு உண்டாக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நிலையின் காரணமாக நல்ல சூழ்நிலையை நீங்களே உருவாக்கி கொள்வீர்கள். பிள்ளைகளுடைய வளர்ச்சி மன மகிழ்வை உண்டாக்கி தரும். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் வெற்றி பாதையை நோக்கியே பயணிக்கோங்க. உங்களுக்கு பெருமை தேடி தரக்கூடிய வகையில் பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் அமைவது இறைவனுடைய அருள் என்றே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த நாள் உங்களுக்கு வாழ்க்கையில மிக மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குங்க. பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும். பண தன லாபம் பெறுவீர்கள். வருமானம் வரத்துக்குண்டான வழிகள் தாராளமாகவே இருக்கிறது. எந்த விதமான தடை தாமதங்களும் இருக்காதுங்க. பணத்தை போட்டு பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள்ல அதிகமான லாபங்களை பெறுவீர்கள். உங்களுடைய ராசி அமைப்பின்படி இன்றைய நாள் புதிய முதலீடுகள் செய்வதற்கு இன்றைய நாளில் நீங்கள் திட்டமிடலாம். வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் தாராளமாக செய்யலாம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களிடம் நல்ல புத்துணர்ச்சியும் தன்னம்பிக்கையும் காணப்படுங்க. செயல்பாடுகளில் இருக்க கூடிய வேகத்தை அதிகரிக்க செய்வீர்கள். ராசியினுடைய அமைப்பு படி தன லாபம் பெருகுவதால் எப்பொழுதும் சந்தோஷத்துடனும் மன மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கிய நிலைப்பாடுகளில் உணவு சார்ந்த விஷயங்களை எப்பொழுதுமே கவனமாக பார்த்துக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு. எதிர்பார்த்த துறைகளில் பயணிப்பீர்கள். வெளி இடங்களுக்கும் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையுங்க. இந்த நாள் மன தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஈடுபடுவீர்கள். மனக்குழப்பங்கள் என்பது இருக்காது. மன அழுத்தங்கள் காணப்படாது. உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களில் படிக்கக்கூடிய செயல்களில் எதெல்லாம் செய்தால் நல்லது நடக்குமோ அத்தனை காரியங்களிலும் ஈடுபடுவீர்கள். நட்பு வட்டாரங்கள் விரிவடையுங்க. படிப்பின் மீதான ஒரு ஆர்வம், ஈடுபாடு இதெல்லாம் கூடுதலாகவே அமைய பெறுவீர்கள். உங்களுடைய ராசி அமைப்பின்படி இந்த நாள் உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் பூரணமாகவே இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு லட்சியத்தையும் நீங்கள் அடைவீர்கள். எண்ணிய இலக்குகள் யாவும் சீர்பெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ராசிக்கான சுப ஹோரைகள் பொதுவாக சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் அமோக பலன்களை கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஹோரைகளில் செய்தால் நல்ல பலன் உண்டு. புதிய வீடு, ஆடை ஆபரணங்கள், மனை சம்பந்தமான விஷயங்கள் சுக்கிர ஹோரை நல்ல பலன் தரும். அதேபோல் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு கூட சுக்கிர ஹோரையில் அதற்குண்டான ஒரு சிகிச்சை முறைகளை மேற்கொள்வதாலும் அந்த ஆரோக்கியம் சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைந்துவிடும். சீக்கிரமாக விரைவாக குணம் பெறுவீர்கள். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு உண்டாக்கும். மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களே இன்னல்கள் குறைய பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாள் சாதகமாக இருப்பதற்கு கடுமையான முயற்சிகள் செய்வது அவசியங்க. இருந்தாலும் சிறிதளவு கடினமாகத்தான் இருக்கும். இன்றைய நாளை சிறந்த முறையில் திட்டமிட்டு செய்தால் நீங்கள் நினைத்தது போல காரியங்கள் நடக்கும். நடக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே நீங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த இரண்டுமே ஒரு இணைப்போடு இருந்தால்தான் காரியத்தில் வெற்றியும் நடக்கும். அதே போல ஒவ்வொரு விஷயத்தையும் செயலையும் தொடங்குவதற்கு முன்னதாக அந்த பணியிட சூழல்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு, மற்றவர்களுடைய குணநலன்கள் எப்படி அமைகிறது என்பதை உணர்ந்து கொண்டு வேலைகளை செய்யுங்க. சில நேரங்களில் பொறாமைப்படக்கூடியவர்களோ உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் கூட உங்களுடனே இருக்கலாம். ஆக அவர்களுடைய குணநலன்களுக்கு ஏற்றாற்போல் வேலைகளை தொடங்குங்கள். எந்த விதத்திலும் யாரிடத்திலும் விவாதங்கள் செய்வதோ அல்லது பேச்சுக்கள் கொடுப்பதோ கூடாது. பணிச்சுமை அதிகமாகத்தான் இருக்குங்க. சமாளித்தே தீர வேண்டும் என்கிற நிலை உண்டாக்கும். மிதுனராசி அன்பர்களுக்கு வேலை பளு காரணமாக மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு முயற்சியும் செய்வீர்கள். அதற்குண்டான வாய்ப்புகள் என்பது குறைவாகத்தான் இருக்கிறது. தொழில் ரீதியாக கூட்டாளிகளுடனான பேச்சுவார்த்தைகள் மட்டுமல்ல, உங்களுடைய சுய முடிவுகள் கூட சாதகமற்ற நிலையில் தான் இருக்கிறது. ஆக வேலை வியாபாரத்தில் ஈடுபடுபவர்கள் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை முதலில் அறிந்து கொள்வது நல்லது. வியாபாரத்தினுடைய போக்கை முன்கூட்டியே கண்காணித்து வருவது நல்லது. இந்த ஒரு காலகட்டம்
காலகட்டம், பண்டிகை, விழா காலங்கள், கொண்டாட்டங்கள் இருக்கக்கூடிய இந்த தருணத்துல வியாபாரத்துல நுணுக்கங்களை அதிகரிக்கும் பொழுது உங்களுக்கான பலன்களும் கூடுதலாக இருக்குங்க. ஆக உங்களுடைய சுற்றுச்சூழல் எப்படி இருக்கிறது என்பதையும் அவ்வப்போது கண்காணித்து வாருங்கள். வேலைகள்ல சில நுணுக்கத்தோடு செய்யறதுனாலையும் லாபங்கள் கிடைக்கலாம். அது அவரவர்களுடைய திறமைகளுக்கு ஏற்றபடியும் சாதுரியம், பேச்சு திறமைகள், வாக்சித்தி இதெல்லாம் பொருந்தும். திருமணமானவர்களுக்கு உங்கள் துணையோட கருத்து வேறுபாடு ஏற்படலாம். பொருளாதார நிலையாகவோ அல்லது குடும்ப சூழல் காரணமாகவோ, உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு காரணமாகவும் கணவன் மனைவிக்குள் சில பேச்சுவார்த்தைகள் கசப்புடையதாக இருக்கும். எந்த விதங்களிலும் யாரை பற்றியும் யாரும் குறை கூறாமல் இருந்து கொள்வது நல்லது. மற்றவர்களை பற்றி இந்த இடத்தில் நீங்கள் பேசாமல் இருந்து விடுங்கள். அமைதியை கடைபிடிக்க வேண்டிய நாள். உங்களுடைய தாய் தந்தையரை பற்றியோ உடன் பிறந்தவர்களை பற்றியோ எந்த விதத்திலும் குற்றம் குறைகளை கூறாமல் இருந்தால் பேச்சுக்களில் இருந்த சங்கடங்கள் நீங்கிவிடும். ஆக வார்த்தைகளை வளர விடாமல் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நீங்கள் வெளியேறி விடுவது நல்லது. மிதுன ராசி அன்பர்களே, குடும்ப பிரச்சனை ஏதாவது ஒரு காரணமாக கூட தவறான புரிந்துணர்வு உங்களுக்கு ஏற்படலாம். இதனாலேயும் சூடான விவாதங்கள் உண்டாக்குங்க. கவனமாக இருங்கள். நிதி நிலைமைகள்லாம் உங்களுக்கு சற்று ஏறக்குறைய ஒரு ஏற்ற இறக்கமான நாளாகத்தான் இருக்கிறது. பண இழப்பு கூட வரலாம். கவனமாக இருங்கள். பணத்தை அதீதமாக செலவு செய்யாதீர்கள். வரக்கூடிய பணத்தை வைத்து எப்படி வாழ்க்கையை நகர்த்துவது என்கிற சிந்தனையோடு இருக்க வேண்டும். ஆடம்பரமான விஷயங்களை தவிர்க்க வேண்டிய நாள். உங்களுடைய செயல்களில் சில பின்னடைவு இருக்கலாம். எதை நோக்கி நீங்கள் எதிர்பார்த்து செய்கிறீர்களோ அந்த காரியங்கள் தோல்விகளாக கூட முடியலாம். ஆக மிதுன ராசி அன்பர்கள் எதிலும் எச்சரிக்கையாக பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சில நெகட்டிவ் கமெண்ட் வந்தாலும் அவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள். நிலைமை சீராகும் வரையில் பொறுமையாக பொறுத்து இருப்பது நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களை யாரையும் அதிகமாக நம்பி ஏமாறாதீர்கள். அதிக பணத்தையும் பிறரிடத்தில் ஒப்படைக்க வேண்டாம். உங்களிடம் ஆசை வார்த்தைகளோ அல்லது லாபத்தினுடைய போக்கை அதிகரித்து காட்டினாலோ கூட ஏமாறாதீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, பணம் விஷயங்கள்ல சற்று கவனமாகவும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். கடன் சம்பந்தமான நெருக்கடிகள் கூட அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கலாம். ஆரோக்கியம் என்று பார்க்கும் பொழுது கால் வலியால் அவதிப்படலாங்க. உடற்பயிற்சி செய்யறது, மெடிடேஷன், யோகா இது போன்ற விஷயங்கள்ல நீங்க செய்யும் பொழுது ஓரளவிற்கு மனது ஆறுதல் பெறும். மன நிம்மதி உண்டாக்கும். உடலும் நலம் பெறுங்க. மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய நிலைப்பாடுகளில் சற்று மந்தமான தன்மை இருக்கும். எண்ணிய காரியங்கள் செய்ய முடியவில்லையே என்கிற மன வருத்தம் தோன்றலாம். மன அழுத்தத்துடன் காணப்படுவீர்கள். எண்ணத்தில் தெளிவு ஏற்படுவது அவசியங்க. உங்கள் மனதில் தோன்றக்கூடிய விஷயங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அதாவது பெற்றோர்களிடமும் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு அதிகம் ஆசைப்படக்கூடிய ஆசிரியர்களிடத்தில் உங்களுக்கான வெல்விஷராக இருக்கக்கூடியவர்கள், அதாவது நல்ல உங்கள் மீது மதிப்பு வைத்திருக்கக்கூடியவர்கள், நீங்கள் நன்றாக வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று நினைப்பவர்களிடம் உங்களுடைய மனக்குறைகளை வெளிப்படுத்தலாங்க. முடிந்த வரையில் படிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் செய்வது இந்த நாள் நல்லது. ராசிக்கான சுப ஓரைகள் புதன், குரு, சுக்கிரன் ஆகிய ஓரைகள் நல்ல யோகங்களை தரும். அதாவது புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு, கல்வி, தொழில், மனை வாங்க, வீடு கட்ட, உத்தியோகம் செல்வதற்கு கூட புதன் ஓரை பயன்படுங்க. அதே போல உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஓரைகளில் தொடங்கினால் அல்லது செய்யும் பொழுது அந்த காரியம் நல்லபடியாக நடக்கும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் உண்டாக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கடகராசி அன்பர்களே, இன்றைய நாள் மன உளைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்குங்க. இதனை போக்குவதற்கு நீங்கள் மன அமைதி பெற வேண்டிய தியானங்கள், மன அமைதிக்குண்டான சில வழிபாடு முறைகளை மேற்கொள்வது நல்லது. உங்களுக்கு பிடித்தமான தெய்வங்களை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். மந்திரங்களை உச்சாடனம் செய்வதாலும் மன ஆறுதல் உண்டாக்கும். சந்திர பகவானை வழிபட வேண்டிய நாள். அவர்தான் மனோகாரகன், உங்களுடைய ராசினுடைய அதிபதியும் கூட. ஆக அவரை நினைத்து வழிபடலாம். நவகிரகங்களை வலம் வருவது நல்லது. மனக்குழப்பங்கள் இல்லாத ஒரு நேரத்தில் தான் முக்கியமான பேச்சுக்களை பேச வேண்டும். முக்கியமான முடிவுகளையும் எடுக்க வேண்டும். ஆக மன அமைதி பெறுவதற்கு இசை பாடல்கள், உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களில் ஈடுபாடு காட்டுங்கள். விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளிலும் ஈடுபடுங்கள். மனம் உடனேயே உங்களுக்கு நல்ல ஆறுதலை உண்டு. பணம் மூச்சு பயிற்சி செய்து நன்றாக தண்ணீர் குடித்தாலும் மன அமைதி அடையுங்க. இதை உணர்ந்து நீங்கள் செயல்பட்டாலே போதுமானது. இன்றைய நாள் கிரக ரீதியாக அமைப்புகளுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது மனதில் குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்குங்க. எந்த ஒரு விதமான முடிவுகளும் எடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். மதில் மேல் இருக்கக்கூடிய ஒரு பூனை போல எந்த பக்கமும் உங்களால் செல்ல முடியாத ஒரு நிலையில் சிக்கி தவிப்பீர்கள். கடகராசி அன்பர்களே, பணம், சொத்து சம்பந்தமான விஷயங்களில் இருந்து நீங்கள் விடுதலை பெற்றாலும் கூட கொடுத்த இடத்தில் இருந்து ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு எழலாம்.
ஆக குடும்ப உறவுகளிடத்தில் இருக்கக்கூடிய சில ஏற்ற இறக்கமான நிலைகளை உங்களுக்கு சங்கடங்களை உண்டாக்கிவிடும். வேலை தொடர்பாக பணிச்சுமை அதிகமாகத்தான் இருக்குங்க. வேலைகள் செய்து கொண்டே இருப்பது போன்ற ஒரு நிலை இருக்கும். பணிச்சுமையின் காரணமாக அங்கும் இங்குமே செல்ல முடியாதபடிக்கு உங்களுடைய இடத்திலேயே நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயம் எல்லாமே அதிகரிக்கலாம். ஆக திட்டமிட்டு பணியாற்றினால் மட்டுமே வெற்றி பெற முடியும். கடகராசி அன்பர்களே, மனம் போன போக்கில் செல்லாமல் மனதை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். மன ரீதியாக உளைச்சல்களை தவிர்ப்பதற்குண்டான வழிமுறைகளை ஆராய வேண்டியது நல்லது. உங்கள் துணையினுடனான கருத்து வேறுபாடு ஏற்படலாங்க. சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் பொழுதுதான் புரிதல் ஏற்படும். ஆக எப்படிப்பட்ட ஒரு நிலைகள் இருந்தால் உங்களுடைய ராசி அமைப்பின்படி எல்லாமே சில விஷயங்கள் எதிர்மறையாகத்தான் நடக்கும். ஆக கிரகங்களினுடைய போக்கு அந்த வகையில் இருக்கும் பொழுது உங்களுக்கான பலன்களும் சில நேரங்களில் மாறுபடலாங்க. மனதை ஒருமுகப்படுத்தி தியானத்தில் இருந்து நீங்கள் வேலைகளில் ஈடுபடுவது நல்லது. கடகராசி அன்பர்களே, திருமணம் காதலிக்கக்கூடியவர்களுக்கு உங்கள் எதிர்கால துணையினுடனான பேச்சை சற்று குறைத்து கொள்வது நல்லது. அது மட்டுமல்ல, பேசக்கூடிய விஷயங்களையும் சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி பெற்றோர்களுடைய நிலைகளுக்கு ஏற்றாற்போல் பேசுதல் வேண்டும். அக்கம் பக்கம் சூழ்நிலைகளையும் உணர்ந்து கொள்ளுங்கள். தேவையற்ற செலவுகளை எதிர்கொள்ள நேரிடலாங்க. மன வருத்தங்கள் அதிகரிக்கலாம். முடிந்த அளவு சேமிப்பதற்கு முயற்சியும் செய்ய வேண்டும். உங்கள் தாயினுடைய உடல் நிலையில குறைபாடு ஒரு விஷயத்துக்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம். கடகராசி அன்பர்களே, மாணவர்களுக்கு படிப்பில் நன்றாக உயர்ந்து சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். இருந்தாலும் படிப்பில் ஒரு சில மந்தத்தன்மை இருக்கோங்க. ஒரு தைரியமாக செயல்பட முடியாது. தன்னம்பிக்கை அற்றவர்களாகவும் காணப்படுவீர்கள். சூழ்நிலைகளை உணர்ந்து நீங்கள் தியானம் யோகாசன பயிற்சிகள் செய்யும் பொழுது மனம் திடம் பெறுங்க. ராசிக்கான சுப ஹோரைகள் பொதுவாக கடகராசி அன்பர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்கு குரு ஓரை நல்ல பலன்களை தரும். கல்வி, உத்தியோகம், பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர ஓரை நன்மைகளை தரும். கடகராசி, இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுப்புகள் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாள் அதிக வலிமையும் உறுதியும் தேவைப்படுங்க. உங்களுடைய கவனத்தை அதிகப்படுத்த வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் இருப்பதற்கு போதிய அளவு தியானங்களில் ஈடுபடுங்கள். மனம் அமைதி பெற வேண்டி இறை பிரார்த்தனை செய்வது நல்லது. இந்த ஒரு நிலையை வைத்து பார்க்கும் பொழுது இன்றைய நாள் நீங்கள் தைரியத்துடன் இருக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னிப்பாக கவனித்து செயலாற்றுவது நல்லது. அலட்சிய போக்கு வேண்டாம். சூழ்நிலைகளை உணர்ந்து கொள்ளுங்கள். மனதிடம் பெறுவதற்குண்டான வகையில் உடற்பயிற்சிகள், சில மந்திரங்கள், ஜபங்கள் உங்களுக்கு பேருதவியாக இருக்குங்க. ராம நாமத்தை உச்சரிப்பதால் அதீதமான பலன்களை பெறுவீர்கள். ஆபத்தாம பகர்த்தாரம் பீதானாம் பீத்தி நாசனம் என்று தொடங்கக்கூடிய ஸ்ரீ ராம ஸ்தோத்திரத்தை இந்த புதன்கிழமை தினத்தில் 11 முறை உச்சரித்து வழிபட க்ஷேமங்கள், லாபங்கள் கிடைக்க பெறுவீர்கள். கோமாதா, குலமாதா, சகல தேவதா ஸ்வரூபிணி, மனோகரமான தேவதா அமிர்த வர்ஷினி, ஸ்ரீம் காமதேனவே நமக என்று கோமாதாவையும் நீங்கள் வணங்கி வருவது சிறப்பு. தொழில் வியாபாரம் சிறக்க, எல்லாவிதமான அஷ்ட ஐஸ்வர்யங்கள் பெருக புதன்கிழமை தினத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். அதிலும் மாணவர்கள் வித்யாகாரகனான புதன் பகவானை வழிபடுவது மிக சிறப்பு. பச்சை பயிறு சுண்டல் செய்து அனைவருக்கும் நீங்கள் தானமாக கொடுக்கலாம். தான தர்ம காரியங்களினால் பலன்கள் அதிகம் உண்டு. இன்றைய நாள் மிகுந்த ஒரு சுறுசுறுப்புடனும் இயங்க வேண்டியது அவசியங்க. வேலை சுமை அதிகமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் அதற்கு முன்னுரிமைப்படுத்தி திட்டமிட்டு செயல்பட வேண்டியது நல்லது. வேலைகள் இருக்கக்கூடிய சில சுமைகளை குறைத்து கொள்வதற்கு முயற்சியும் செய்வீர்கள். அதிக நேரம் கடந்து கொண்டே இருக்கலாம். குறித்த நேரத்தில் வேலைகளை முடித்தால்தான் உங்களுக்கும் நற்பெயர்கள் உண்டாக்குங்க. பணியில் சில நபர்களுடைய குறுக்கீடுகள் இருக்கலாம் அல்லது எதிரிகள் தொல்லைகள் அதிகரிக்கலாம். இதனை சமாளிப்பதற்கு வழிபாடு ஒன்றே மிகச் சிறந்த வழி. உங்களுடைய குல தெய்வத்தை வழிபட வேண்டும். மற்ற நிலையிலும் பிடித்த இஷ்டமான தெய்வங்களை வழிபாடு செய்வது, குறிப்பாக புதன்கிழமை தினத்தில் புதன் பகவான் என்பவர் வித்யாகாரகன், குழந்தைகளுடைய கல்விக்குண்டான அதிபதி ஆக அவருடைய அனுகிரகம் பெற வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியாத விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. தெரிந்தார் போல எந்த இடத்திலும் காட்டிக்கொள்ள வேண்டாம். பணியில் இருக்கக்கூடிய சூக்ஷ்மங்களை அறிந்து கொள்வதற்கு சில நபர்களிடம் நீங்கள் சில உதவிகள் கேட்டு பெறுவதாக இருக்கும். காதல் திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் சில அசௌகரியங்களை, உணர்வுகளை உண்டாக்கிவிடும். உறவை வலிமையாக்க உங்களுடைய பிரியமானவரோட சிறந்த ஒரு அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது. பணவரவு குறைந்து காணப்பட்டாலும் ஓரளவிற்கு
தேவைகளை பூர்த்தி செய்து விடுவீர்கள். உபரி பணம் என்பது காணப்படாது. வேலை உத்தியோகங்கள் தொழில் ரீதியாக கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்கும். அதனால் கையில் வரக்கூடிய பணத்தை வைத்து முயன்றதை முயற்சியும் செய்வீர்கள். வேடிக்கை விளையாட்டு கேளிக்கை சம்பந்தமான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. பணம் பொருளாதார நிலைகளில் முன்னேற்றம் பெறுவதற்கு ஏற்புடைய விஷயங்களையும் நீங்கள் அவ்வப்போது கவனித்துக் கொண்டே வர வேண்டும். தேவையற்ற கவலைகள் காணப்படலாம். சிம்மராசி என்பவர்களுக்கு இதன் காரணமாகவும் பதட்டம் ஏற்படும். தலைவலி இருக்கும். தியானம் மிகச்சிறந்த ஒரு மருந்து என்று சொல்லலாம். தியானங்களை மேற்கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். ராசிக்கான சுப ஹோரைகள் சூரியன், சந்திரன், குரு ஓரைகள் நல்ல பலன் கொடுக்குங்க. சொத்து சார்ந்த விஷயங்களுக்கு செவ்வாய் ஓரை சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். அரசாங்கம் சார்ந்த விஷயங்களுக்கும் சூரிய ஓரை சிம்மராசி என்பவர்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவி கிடைக்கப் பெறுவீர்கள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். கன்னிராசி அன்பர்களே, இந்த நாள் எல்லாவிதமான செயல்களுமே உங்களுக்கு சுமூகமாக நடக்குங்க. நினைத்த வேலைகள் காரியங்கள்ல வெற்றியும் பெறுவீர்கள். ஜெயம் உண்டாக்கக்கூடிய வகையில மிக சுலபமான வேலைகள் எல்லாம் சீக்கிரமாக நடக்கும். கடினமான வேலைகளை கூட மிக எளிதாகவே முடித்து விடுவீர்கள். ஆற்றல் பலம் உங்களுக்குள் அதிகரிக்குங்க. மகிழ்ச்சி நிறைந்ததாகத்தான் காணப்படுங்க. முகத்துல தெளிவும் நல்ல சந்தோஷமும் மேன்மை பொருந்திய நாளாகவே இருக்கிறது. உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பீர்கள். சமூக அக்கறையோடு செயல்படுபவர்களுக்கு ஏற்ற நாளாகவும் அமைகிறது. குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு சுப பலன்கள் உண்டாக்குங்க. விசேஷங்கள் காரணமாகவும் மன மகிழ்வுடன் காணப்படுவீர்கள். உத்தியோகத்தில் இருந்த பழைய சிக்கல்கள், சில வாக்குவாதங்கள்லாம் நீங்க மனம் சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்து விடுதலை பெறுவீர்கள். வாக்குஸ்தானம் உங்களுக்கு நன்றாக இருப்பதாலும் பேசக்கூடிய விஷயங்களில் லாபம் சம்பாதிப்பீர்கள். அதிகமான ஒரு வருமான உயர்வு ஏற்படக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்கள் இருக்கும். முக்கியமான முடிவுகளை நீங்களே சுயமாகவே எடுப்பீர்கள். இதுதான் உங்களுக்கான பலமாக இருக்கிறது. யார் எதை பற்றி சொல்வார்கள் என்கிற மன கவலைகள் இருக்காது. நீங்கள் எதை செய்தாலும் அது சரியாக இருக்கும் என்கிற திட்டத்தோடு செயல்படுத்துவீர்கள். மனநிலையில் தெளிவு காணப்படும். கன்னிராசி என்பவர்களை திட்டமிட்டபடி உங்களுடைய வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய நிலையும் உங்களுடைய மேல் அதிகாரிகள் அங்கீகாரம் கிடைக்குங்க. செயல்களில் மிக சிறப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் செயலாற்றுவீர்கள். மற்றவர்களுக்கு மத்தியில் உங்களுடைய வேலைகள் எல்லாம் பேசப்படக்கூடியதாகத்தான் இருக்கும். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். வேலையில் நல்ல முன்னேற்றமும் தொழில் ஸ்தானம் மற்றும் மற்ற வேலைகள் உத்தியோகங்களில் மேன்மை பெறுவீர்கள். பிடித்தமான விஷயங்களில் ஈடுபாடு என்பது அதிகமாக இருக்கலாம். உங்களை சுதந்திரமாக செயல்படுத்துவதற்கு அனுமதி கொடுப்பார்கள். முழுமையான ஒரு நிலையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். சுதந்திரமாகவும் அதே நேரத்தில் மக்களுடைய பணி தொடர்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஆதரவு உண்டாக்குங்க. சபை தொடர்பான விஷயங்களில் ஏற்றம் பெறுவீர்கள். சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தம் உங்களுடைய வேலைகளை பற்றி பேசக்கூடிய விதங்களில் மிக சிறப்பானதாக பாராட்டுகள் வந்து குவியும். உங்களுக்கு இது மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் மற்றவர்களால் மதிக்கக்கூடிய விதமாகத்தான் இருக்குங்க. உங்களை பற்றிய நல்ல எண்ணங்களும் கருத்துக்களும் பிறருடைய மனதில் உதயமாக்கும். உங்கள் துணையோட புரிந்துணர்வு காரணமாக நல்லதொரு உறவு நிலைக்கிறக்கும். இருவரும் பொருத்தமான ஒரு ஜோடியாக எடுத்துக்காட்டாக விளங்குறதும் நல்ல தம்பதிகள் என்கிற பெயரினை பெறுவீர்கள். காதலிக்கக்கூடியவர்களுக்கு இருவருக்குமான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக இருக்குங்க. இருவருக்கும் இடையே புரிதல் என்பது அதிகரிக்கக்கூடிய நாள். ராசினுடைய அமைப்பு படி இன்றைய நாள் குழந்தை பாக்கியம் தொடர்பான விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். குழந்தை வரம் வேண்டி பிரார்த்திப்பது நல்லது. இன்றைய நாள் சிறிய அளவிலாவது கடன்கள் வாங்க வேண்டி இருக்கலாம். பொருளாதார நெருக்கடிகள் என்பது இருக்காது. தேவைகளை நிறைவேற்றக்கூடிய விதமாக ஒரு சிறிய ஒரு அளவில் பொருளை பிறரிடமிருந்து பெற வேண்டிய நிலை உண்டாக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பணம் வரக்கூடிய நிலையில் தடை தாமதங்கள் காணப்படாது. அப்படி ஏதாவது ஒரு வகையில் இருந்தாலும் கூட அவை சீராக்கி விடுங்க. நண்பர்களிடத்தில் வெளிப்படையாக பேசுவீர்கள். அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பூரணமாகவே கிடைக்கிறது. மாணவர்களுக்கு படிப்பு நிலைகளில் உற்சாகம் இருக்காது. படிப்பதற்கு இன்னும் அதிகமான ஒரு ஊக்கம் நிறைந்த ஒரு விஷயங்களில் ஈடுபட வேண்டும். நண்பர்கள் வட்டாரங்கள் விரிவடையுங்க. நண்பர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. ராசிக்கான சுப ஓரைகள் பொதுவான விஷயங்களுக்கு சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் போன்ற ஓரைகள் மிகவும் உகந்த ஓரைகள். சொத்து தொடர்பாக சுக்கிர ஓரைக்கும் அந்த தருணத்தில் நல்ல முடிவுகள் எடுக்கலாம். புதன் ஓரையில் அரசு சார்ந்த வேலைகள் செய்யும் பொழுது அதீத பலன்களை பெறுவீர்கள். சுக்கிர ஓரையில் சுப காரியங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்வதற்கு உகந்த ஓரையாகும். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். துலாம் ராசி அன்பர்களே, சூரிய பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூரணமாகவே கிடைக்கிறது.
இன்றைய நாள் நம்பிக்கை நிறைந்து காணப்படுங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் தைரியமாக உறுதித்தன்மையோட பிறருடைய வழிகாட்டுதல் படையும் நடந்து கொள்வீர்கள். அனைத்து விதங்களிலும் வளர்ச்சி உண்டாக்கக்கூடிய நாள். உங்களுடைய நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் கூடுதலாக காணப்படலாங்க. ராசியிலேயே சூரிய பகவானுடைய அனுகிரகம் பெற வேண்டி வழிபாடு முறைகளை மேற்கொள்வது, சூரிய ஆதித்ய ஹிருதய ஸ்லோகங்களை உச்சரிப்பது மிகவும் நல்லது. வேலையில பணியிடங்களில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் புத்துணர்ச்சியாகவும் காணப்படுவீர்கள். ஒரு வேலைகள் சிறப்பாக நடப்பதற்குண்டான அனைத்து திட்டங்களும் உங்கள் கையில் இருக்குங்க. சிறப்பாகவும் செழிப்பாகவும் காணப்படுவீர்கள். உங்கள் திறமையை வெளிப்படுத்தி பணியாற்றக்கூடிய நிலையும் இருக்கிறது. திறமைகள்னால மேல் அதிகாரிகளால் பாராட்டுதல்களுக்கு உள்ளாவீர்கள். எந்த ஒரு சிறிய வேலைகளில் ஈடுபட்டாலும் அல்லது நுணுக்கமான விஷயங்களையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். பலன் என்பது நிறைவாகவே இருக்கும். வேலை வியாபார நிலைகளில் மாற்றங்கள் உண்டாக்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு தொழில் விஷயமாக அறியப்படாத சில விஷயங்களையும் கலை தொடர்பான காரியங்களையும் புரிந்து கொள்வீர்கள். பிற நபர்களுடைய ஆதரவு கூடுதலாகவே இருக்கும். தன்னிகரற்ற ஒரு தலைமை பண்பு உங்களிடம் உண்டு. கைத்தொழில் தொடர்பான வேலைகள் இருக்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எழுத்து சம்பந்தமான துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு ஏற்றம் உண்டாக்கக்கூடிய நாள். உங்களுடைய வார்த்தைக்கு நல்லதொரு மதிப்பு மரியாதை அதிகரிக்குங்க. குடும்பத்திலும் சரி உறவுகளிடத்திலேயும் உங்களுக்கான ஒரு உயர்வு ஏற்படும். மனைவி வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாக்குங்க. திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதல்களை பெறுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் துணைவர் மூலமாகவும் நற்செய்திகள் கிடைக்கும். வேலை வாய்ப்புகள் மிக சீக்கிரமாகவே கிடைக்கலாம். ஒவ்வொரு விஷயத்திலும் வேகத்தை அதிகரிக்க செய்வீர்கள். எந்த வேலைகளை எப்படி செய்யணும் என்கிற புரிதல் குணம் உங்களுக்குள் அதிகரிக்கலாம். வியாபாரங்களில் இருந்த ஏற்ற இறக்கங்களை சீர் செய்து வைப்பீர்கள். உங்கள் துணையினுடனான ஒரு தகவல் பரிமாற்றங்கள்லாம் சிறந்த முறையில் இருக்கும். அன்பான உணர்வுகளை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீர்கள். திருமணமாகாதவர்களுக்கு, காதலிப்பவர்களுக்கு நல்லதொரு இன்பமயமான நாள் என்றே சொல்லலாம். வாழ்க்கையில் பிடிப்பம் ஏற்படுங்க. புது வாழ்க்கை தொடங்குவதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த சின்ன சின்ன மன கஷ்டங்கள்லாம் குறையுங்க. குடும்பத்தில் சலசலப்புகள் நீங்கும். பிள்ளைகளுடைய வளர்ச்சி குறித்த எண்ணங்கள் அதிகரிக்குங்க. பிள்ளைகளுக்குண்டான தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். வங்கி தொடர்பான முதலீடுகள் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய வாழ்க்கை வளர்ச்சிக்கு தகுந்தாற்போல் எதிர்காலம் சார்ந்த விஷயங்களுக்கும் சில விஷயங்களில் முதலீடு செய்வீர்கள். வங்கி தொடர்பான கணக்கு அதிகரிக்கலாம். வாழ்க்கையில் நல்ல உயர்வான நிலைக்கு வர வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தி கொடுக்குங்க. உங்களிடம் அதிக பணம் காணப்படக்கூடிய நாள். துலாம் ராசி அன்பர்களுக்கு பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். புதன்கிழமை தினம் என்பதால் பெருமாளையும் அன்னை ஸ்ரீ மகாலட்சுமியையும் வழிபட்டாலே தன வரவுகள் அதிகரிக்கும். அஷ்ட ஐஸ்வர்யங்கள், அதாவது 8 விதமான தானிய லக்ஷ்மிகளையும் வணங்குதல் அவசியங்க. அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கிறது என்பதை நம்பி செய்தால் நலம் உண்டு. தேவைகளை பூர்த்தி செய்து விடுவீர்கள். இன்றைய நாள் தேக ஆரோக்கியத்தை நன்கு பராமரிக்க வேண்டும். மன உறுதியுடனும் காணப்படுவீர்கள். ராசிக்கான சுப ஹோரைகள் செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஓரையில் பொதுவான விஷயங்கள் மிகவும் உகந்த ஓரை. செவ்வாய் ஓரையில் சுப காரியங்கள் செய்வதற்கு மிகவும் நல்லது. சொத்து மற்றும் அரசாங்கம் சார்ந்த செயலுக்கு ஏற்றது. கல்வி தொடர்பான செயலுக்கு சுக்கிர ஓரை சிறந்த பலன்களை உண்டு பண்ணும். துலாம் ராசி, இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களை சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். வாழ்த்துக்கள். வாழ்க்க வளமுடன். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாள் அதிகமான நல்ல பலன்கள் பெறுவதற்கு கடுமையாக உழைத்தே ஆக வேண்டும். மகாலட்சுமியுடைய அனுகிரகம் பெற வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள். புதன்கிழமை தினம் என்பதால் பெருமாளுடைய வழிபாடுக்கு மிகவும் ஏற்ற ஒரு நாள். அதிகமான நன்மைகள் பெறுவதற்கு நம்பிக்கையான எண்ணம் இருக்க வேண்டும். இருந்தால் சிறப்பாக செயலாற்ற முடியும். தைரியத்துடன் செயல்பட வேண்டிய நாள். உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப முன்னேற்றங்கள் கிடைக்க பெறுவீர்கள். இன்றைய நாள் தன்னம்பிக்கையோடு இருப்பது மிக மிக அவசியங்க. எந்த ஒரு வேலைகளையும் சிறப்பாக செய்ய முடியும் என்கிற எண்ணம் எழ வேண்டிய நாள். முடிந்த வரையில் கூட்டாளிகளுடனான பேச்சுக்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்ப நபர்கள் பெற்றவர்களுடைய ஆதரவை பூரணமாகவே பெறுவீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். எந்த விதமான எந்திரம் தொடர்பான விஷயங்களாக இருக்கட்டும், அதில் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஆதரவு பெருகக்கூடிய நிலையும் இருக்கிறது. பணியிட சூழல்கள் உங்களுக்கு ஏற்றது போல் இருப்பதற்கு விட்டுக் கொடுத்து அனுசரணையாக்க செல்ல வேண்டிய நாள். இன்றைய தினத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்வது நல்லது. எல்லோருக்கும் எல்லா காலத்திலும் நிறைந்த ஒரு நேரம் கிடைப்பது என்பது அரிது. ஆக இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்கிறது. பஞ்சபூதத்தினுடைய அனுகிரகத்தையும் இந்த பிரபஞ்சத்தினுடைய பேராற்றலையும் நீங்கள் பூரணமாகவே பெறுவீர்கள்.
கிடைக்கக்கூடிய ஒரு நேரத்தை நல்ல விதமாக பயன்படுத்தி கொண்டாலே வாழ்க்கையில அடுத்தடுத்த நிலைகளுக்கு நீங்கள் முன்னேற முடியுங்க. இன்றைய நாளை மிக சரியாகவும் திடமாக சிந்தித்து செயல்படுங்கள். வாழ்க்கையில வளர்ச்சி குறித்த எண்ணங்கள் அதிகரிக்குங்க. உங்கள் துணை இடத்துல நட்பான ஒரு அணுகுமுறை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. யாரிடத்திலும் வாக்குவாதங்களோ அல்லது வீண் வம்பு தகராறுகளில் ஈடுபட வேண்டாம். விருச்சிக ராசி அன்பர்களை உழைப்பை மட்டுமே நம்பி நீங்கள் செயல்படுத்துங்கள். உழைப்பே உயர்வு தரும் என்பார்கள். ஆக கால சூழ்நிலைகள் அனைத்துமே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு வழிபாடு முறைகளை மேற்கொள்வது அவசியம். விருச்சிக ராசி அன்பர்களே, மத்தியமமான பலன்கள் கிடைத்தாலும் அவற்றை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுவும் கடந்து போகும் என்கிற மன அமைப்போடு இருக்க வேண்டிய நாள். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல சுய முயற்சிகள் மட்டுமே வேலை செய்யுமாக எந்த விதமான ஒரு வேலைகளை ஈடுபட்டாலும் அதில் இருக்கக்கூடிய தன்மைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும். நேரம் காலத்திற்கு ஏற்றாற்போல் சீராக வேலைகளில் ஈடுபடுவது நல்லது. மேலதிகாரிகளுடைய ஆதரவு குறைந்திருந்தாலும் உங்களுடைய கடமைகளை சரியாக செய்யும் பொழுது அந்த வேலைகளும் நல்ல விதமாகவே நடக்கும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் மன மகிழ்வை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவு பெறுவீர்கள். இந்த நாள் உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதாகத்தான் இருக்கிறது. பண நிதி நிலைமைகள் செலவாவதின் மூலம் உங்களுக்கு மன வருத்தங்கள் இருக்குங்க. தேவையற்ற விஷயங்களுக்காக உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதால் மட்டுமே உறவில் நல்லிணக்கம் காணப்படும். கணவன் மனைவி இருவருமே ஒருமித்த கருத்தோடு காணப்படுவீர்கள். எதிர்கால துணையினுடனான செயல்பாடுகள் சில நேரங்களில் எதிர்காலம் சம்பந்தமான வேலைகளில் ஈடுபடுவீர்கள். அது சில நேரங்களில் மந்தத்தன்மையாக கூட இருக்கலாங்க. ஆரோக்கியம் தொடர்பாக பார்க்கும்பொழுது பல் உபாதைகள் ஏற்படுங்கிறதுனால ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது. நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதற்கு பதட்டத்தை தவிர்க்க வேண்டும். பரபரப்பு இல்லாமல் பொறுமையும் நிதானமாக இருப்பது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களே, மாணவர்களுக்கு படிப்பில் சில சங்கடங்கள் இருக்கும். புரிதல் என்பது இருக்காது. தேவையற்ற மனக்குழப்பங்களுக்கு ஆளாக நேரிடலாம். பிடித்தமான விஷயங்களில் மட்டுமே ஈடுபடுவீர்கள். இன்றைய நாள் படிக்கக்கூடிய விதங்களில் மற்றவர்களோட துணையோடு படித்து முடிப்பதற்கு முயற்சி செய்தல் அவசியங்க. ராசிக்கான சுப ஓரைகள் சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தையும் சுக்கிரவரையில் செய்தால் நல்லது. குரு ஓரையில் சுப காரியங்கள் செய்து பாருங்கள். அற்புதமான பலன் கிடைக்க பெறுவீர்கள். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாள். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு உண்டாக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை ஒற்றுமை அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்றைய நாள் கிரக அமைப்பின்படி எந்தெந்த கிரகங்கள் எந்த வீட்டில் இருக்கின்றன அதற்கேற்றபடிதான் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைய நாளுக்கான பலன்கள் அமையுங்க. அந்த வகையில் பார்க்கும் பொழுது 2ஆம் வீட்டில் சனி பகவானும், 4ஆம் இடத்துல குரு பகவான் வக்ர நிலையிலும், 5இல் ராகு பகவானும், 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும், 8இல் சந்திர பகவானும், 10ஆம் இடத்துல புதன் பகவான், 11வது வீடு லாபஸ்தானத்துல சூரிய பகவான், கேத்து பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. இந்த கிரக அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது குடும்பத்துல கணவன் மனைவி இருவருமே விட்டு கொடுத்து அனுசரணையாக சென்றால்தான் குடும்பம் நடக்கும். ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு காலகட்டம். எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்ள வேண்டியது நல்லது. மனஸ்தாபங்களை தவிர்த்து விடுங்கள். இந்த நாள் மிக முக்கியமாக குழந்தைகளுடைய செயல்பாடுகளுக்காகவும் குடும்ப வளர்ச்சிக்காக இருவருமே அனுசரணையாக செல்ல வேண்டிய நாள். அரசு சம்பந்தமான வேலைகள் அலைச்சல்கள் அதிகரிக்குங்க. உத்தியோகத்துக்காக முயற்சி செய்கிறவங்க பல முறை அரசாங்க அலுவலகத்திற்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். மிகப்பெரிய நபர்களுடைய சிபாரிசுகள் இருந்தாலும் கூட இந்த நாள் வேலை என்பது நடக்காது. ஏதோ ஒரு விதமான தாமதங்கள் இருக்கும். மார்க்கெட்டிங் தொடர்பாக எப்பொழுதும் வெளியிலேயே வேலை பார்ப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். குடிக்கக்கூடிய தண்ணீரிலும் எச்சரிக்கை தேவை. இன்றைய நாள் எடுத்து செல்லக்கூடிய உடைமைகளில் கவனமாகவும் இருக்கணுங்க. வேலை நிமித்தமாக வெளியூர்களுக்கு பயணிப்பவர்கள் பயண நேரங்களிலும் கவனமாக இருப்பது. புது நபர்களோடு எந்த விதங்களிலும் உங்களுடைய சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள். எடுத்து செல்லக்கூடிய பொருட்களின் தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களில் மிகவும் விழிப்புணர்வு தேவை. திருப்தியற்ற மனநிலை ஏற்படலாங்க. எந்த ஒரு வேலைகளை செய்தாலும் அது முழுமை பெறாது. ஏதாவது ஒரு குறைகள் இருந்து கொண்டே இருக்கும். காரிய தடைகள் உண்டாகலாம். ஆக அங்கீகாரம் கிடைப்பது என்பது சற்று காலதாமதமாகத்தான் இருக்கும். எவ்வளவு பெரிய வேலைகளை முடித்து கொடுத்தாலும் அதில் ஏதாவது ஒரு விதமான குற்றம் குறைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு முழுமையான முயற்சிகள் என்பது தேவைப்படுகிறது. வேலையில் கண்ணும் கருத்துமாக நகரக்கூடிய அமைப்புகளை பொறுத்து நீங்கள் செயலாற்ற வேண்டியது நல்லது. எல்லா விஷயங்களும் காலதாமதமாகத்தான் இருக்குங்க. விழிப்புணர்வாக செயல்பட்டால் கோடி பலன்களை உங்களால் பெற முடியும். காதலர்களுக்கு மன நிம்மதி என்பது இருக்காது. குழப்பமாகவே காணப்படுவீர்கள். எல்லா விதமான
விஷயங்களையும் நீங்கள் செய்வதற்கு முன் பெரியவர்களிடம் சில வார்த்தைகளை கேட்பது, கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது நல்லது. மனதில் பட்டதை அப்படியே செய்யாமல் சூழ்நிலைகளை உணர்ந்து கொள்ளுங்கள். வருமானத்திற்குண்டான வகையில் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணவரவு என்பது காணாது. இதனால் உங்களுக்கு சில நேரங்களில் மன வருத்தங்கள் அதிகரிக்கும். மாணவர்கள் படிப்பின் மீதான கவனத்தை அதிகரிக்க வேண்டும். சில நேரங்களில் படித்த பாடங்களை உங்களுக்கு மறந்துவிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எதற்காகவும் பயப்படாமல், அஞ்சாமல் நினைவு திறனை அதிகப்படுத்திக் கொள்வதற்குண்டான யோகாசனங்கள், மெடிடேஷன் போன்ற விஷயங்களில் ஈடுபடுவது நல்லது. முடிந்த வரையில் தெய்வ பக்தியோடு, தெய்வ அனுகிரகத்தோடு படியுங்கள். சரஸ்வதி கடாட்சம் பெற வேண்டி பிரார்த்தனைகள் செய்வது நல்லது. இந்த நாளுக்கான வகையில் காதலர்கள் மனநிலையில் சில சங்கடங்கள் இருந்து கொண்டே இருக்குங்க. வெளியில் சொல்ல முடியாதபடிக்கு மனக்குழப்பத்திலேயே காணப்படுவீர்கள். சில விஷயங்களை தவிர்த்து இதுவும் கடந்து போகும் என்கிற எண்ணத்தோடு செயல்பட வேண்டிய நாள். ராசிக்கான சுப ஓரைகள் சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர ஓரையும், கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு புதன் ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய், குரு ஓரைகள் உத்தமம். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரக்காரர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். பூராடம் நட்சத்திரக்காரர்களே கவனமாக இருக்க வேண்டும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதம் உண்டாக்கும். இறை வழிபாடு ஆன்மீக எண்ணத்தை வளர்த்து கொண்டால் மன நிம்மதி உண்டாக்கும். மன ஆறுதல் பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான அமைப்பின்படி பார்க்கும் பொழுது இன்றைய நாள் உங்களுடைய ராசியில் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்பதுதான் உண்மை. ராசிப்படி வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்குங்க. எல்லா விதமான காரியங்களிலும் நுணுக்கமாக செயல்படுவீர்கள். புரிதல் என்பது அதிகமாக இருக்கும். ஆர்வமாக ஒவ்வொரு விஷயத்திலும் ஈடுபடுவீர்கள். வியாபார நுணுக்கங்களை தெரிந்து கொண்டு செயல்படுறதுனால லாபங்கள் அதிகரிக்குங்க. இதுவரையில் நடக்காத சில வேலைகள், காரியங்கள் கூட இந்த தருணத்தில் நடக்கலாம். கிரக ரீதியாக உங்களுக்கு சுப பலன்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய நிலையும், கிரகங்களினுடைய சஞ்சாரம், நகர்வுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் விதமாகவே அமைகிறது. கடனால் அவதிப்பட்டு கொண்டிருந்த மகர ராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகளை நீங்கள் குறைத்து கொள்வீர்கள். கடன் என்கிற சில சங்கடங்கள் முற்றிலுமாகவே நீங்கிவிடும். உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு ஏற்ப அதீதமான பலன்கள் உண்டாக்குங்க. பண பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். படிப்படியாக இருந்த சில சங்கடங்கள், பொருளாதார ரீதியாக இருந்த சிக்கல்கள் கூட குறைந்துவிடும். பழக்க வழக்கத்தில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். எதிர்பாராத சில உதவிகள் காரணமாக இழுபறியான வேலைகள்லாம் சீக்கிரமாக முடியுங்க. நடக்காத என்கிற நிலையில் இருந்த காரியங்கள் கூட, பழைய வேலைகளை கூட மிக சீக்கிரமாகவே செய்து முடிப்பீர்கள். காரிய அனுகூலம் என்பது இயல்பாகவே இருக்கிறது. பெரிய மனிதர்களுடைய அறிமுகம் கிடைக்க பெறுவீர்கள். புது நபர்களுடைய செயல்பாடுகள், பேச்சுக்கள் மூலமாக புதிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு, மரியாதை உயரும். மகர ராசி அன்பர்களே, புதிதாக இடம் வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். திருமணமானவர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்க பெறுவீர்கள். நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல விஷயங்கள் வீட்டில் நடக்கும். மன மகிழ்வுடன் காணப்படுவீர்கள். உங்களுடைய செயல்களில் இருந்த சங்கடங்கள்லாம் நீங்கும். வேலை சீக்கிரமாகவே முடியுங்க. எதிர்பார்த்தபடி தன லாபத்தை பெறுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் இருந்த சங்கடங்கள் நீங்க பெறுவீர்கள். நன்மைகள் அதிகம் நிறைந்த நாள். புதிய வாய்ப்புகளாக கிடைக்கும் பொழுது சந்தோஷத்துடனே இருப்பீர்கள். நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த பண உதவிகள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். தொழில் முன்னேற்றங்கள் உண்டாக்குங்க. வியாபாரத்தில் அபிவிருத்தி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வர்த்தகம் சம்பந்தமான நிலைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு. இணையம் சம்பந்தமான வேலைகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் கிடைக்க பெறுவீர்கள். பணி நிமித்தமாக உயர்வு ஏற்படக்கூடிய நிலையும் இருக்கிறது. ஒரு சிலருக்கு இடம் மாற்றங்கள், வீடு மாற்றம் தொடர்பான விஷயங்கள் நடக்கலாம். வேலையில், உத்தியோகங்களில் கூட மாற்றங்கள் உண்டாக்குங்க. மேல் அதிகாரிகளுடைய பூரணமான முழுமையான ஒரு ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள். சம்பள உயர்வு அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு அரசு மற்றும் அரசாங்கம் சம்பந்தமான துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு ஏற்றம் கிடைக்குங்க. வருமான உயர்வு என்பது உண்டாகும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை இன்றைய நாள் நிறைவேற்றி வைப்பீர்கள். தெய்வ அனுகிரகம் இயல்பாகவே இருக்கிறது. மகர ராசி அன்பர்களுக்கு இதுவரையில் விடுபட்ட காரியங்களை கூட மிக சீக்கிரமாக முடிப்பதற்குண்டான சூழ்நிலைகள் காணப்படும். மாணவர்களுக்கு படிப்பின் நிலைகளில் உயர்வு ஏற்படலாம். கூடுமான வரையில் நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காமல் படிப்பதற்கு முயற்சியும் செய்வீர்கள். தகுந்த நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாகவும் இருப்பார்கள். ஆசிரியர்களுடைய வார்த்தைகள் மன மகிழ்வை உண்டு பண்ணி தரங்க.
பாடங்களை வெகுவாக்க முடிப்பதால் உங்கள் பள்ளிகளிலேயோ அல்லது கல்லூரிகளிலேயோ உங்களுடைய வகுப்பில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்குண்டான ஒரு காலகட்டம். ராசிக்கான சுப ஓரைகள் பொதுவாக சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர ஓரைகள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சார்பான செயல்பாடுகளுக்கு புதன் ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய், சுக்கிர ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் ஓரை நன்மையை தரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் குறையுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களே வாய்ப்புகள் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிப்படி இன்றைய நாள் கிரகத்தினுடைய நகர்வுகள் போக்குக்கு ஏற்றாற்போல்தான் பலன்களும் அமைய பெறுவீர். ஆக இந்த கிரக அமைப்புகள் கட்டங்களை வைத்து பார்க்கும் பொழுது வியாபாரம் சார்ந்த வேலைகள்ல புதிய யுக்திகள் மேம்படுங்க. கையாளக்கூடிய விதங்கள்ல சில மாற்றங்கள் இருக்கும். நுணுக்கங்களையும் அறிந்து கொள்வீர்கள். கலை தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்குங்க. கலை உணர்வாளர்களாக காணப்படுவீர்கள். எழுத்து சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு வளர்ச்சி உண்டாக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் புதிய விஷயங்களை அதிகம் விரும்பி படிப்பீர்கள். உங்களை நீங்களே வளர்ச்சிக்கு உண்டான பாதையில் எடுத்து செல்வீர்கள். சுய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். சுயமாக சிந்தித்து ஒரு சில முடிவுகளையும் மேற்கொள்வீர்கள். சாதகம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். இந்த நாள் கும்பராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்தபடி அதிகமான லாபங்கள் கிடைக்கலாம். எண்ணிய சில வேலைகளை மாற்றத்தின் மூலம் அணுகுமுறையின் காரணமாகவும் செய்து முடிப்பீர்கள். எப்பொழுதும் போல் இல்லாமல் இந்த நாள் புதிய விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையுங்க. எந்த சூழலும் உங்களுக்கு நன்றாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் தான் இருக்கும். எதிலும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீர்கள். நாள்தோறும் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆக்கப்பூர்வமான செயல்களிலும் ஈடுபடுவீர்கள். உங்களுடைய நண்பர்களாகட்டும், தோழர் தோழிகளுடைய ஆதரவு என்பது பூரணமாக கிடைக்கும். படிப்பில் மாணவர்களுக்கு உன்னதமான நிலையை பெறுவீர்கள். ஆதாயம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். கல்வி சம்பந்தமாக இருந்த சில முடக்க நிலைகள் எல்லாமே மாறி படிப்பின் மீதான ஒரு தனி அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். ஆர்வம் என்பது அதிகரிக்குங்க. திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் இணக்கமான நிலை இருக்கும். புதிய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். கும்பராசி அன்பர்களே, திருமணமாகாதவர்களுக்கு எதிர்பார்த்த வரன் கைகொடி வரலாம். பெண் பார்க்கக்கூடிய விஷயங்கள் கூட உங்களுக்கு சிறப்பை உண்டாக்கி தருங்க. நீண்ட ஒரு நாளுக்கு பிறகு நீங்கள் இன்றைய நாள் மிகுந்த மன மகிழ்ச்சியாகவும் சந்தோஷத்துடனும் இருப்பீர்கள். முதலீடு செய்த பணம் கைக்கு கிடைக்கலாம். இறைவனுடைய அனுகிரக பார்வை உங்களுக்கு சுபத்தை உண்டு பண்ணுங்க. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தேக பலத்துடன் இருப்பீர்கள். சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் தெளிவாக இருக்கும். எந்த ஒரு முடிவுகள் எடுத்தாலும் அவை தீர்க்கமான ஒரு நிலையிலேயே காணப்படலாங்க. கணவன் மனைவி கிடைக்க ஒற்றுமை அதிகரிக்கும். ஒருமித்த கருத்தோடு இருப்பீர்கள். தெய்வ பலம் கூடுதலாக காணப்படும். கும்பராசி அன்பர்களுக்கு வீட்டினுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வீர்கள். குடும்பத்திற்கு தேவையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். பிள்ளைகளுடைய வளர்ச்சி தொடர்பான செயல்கள் உங்களுக்கு மிகவுமே பிடித்தமானதாக இருக்கும். ஈர்ப்பு அதிகரிக்குங்க. குழந்தைகளிடத்தில் அன்பு வெளிப்படுத்துவீங்க. அவர்களுடைய செயலுக்கு எப்பொழுதும் பக்க பலமாகவே காணப்படுவீர்கள். வீட்டினுடைய நிலையை உயர்த்துவது தொடர்பான விஷயங்கள் கை கொடுக்குங்க. புதிதாக கட்டுமான பணியில் இருப்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கலாம். அதே போல வீடு சம்பந்தமான பொருட்கள் விற்கக்கூடியவர்களுக்கு ஆதாயம் உண்டாக்குங்க. கால்நடை வளர்க்கக்கூடியவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். தன லாபம் பெறுவீர்கள். முயற்சிக்கு ஏற்றபடி முன்னேற்றங்கள் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். விவசாயம் தொடர்பான வேலைகளில் அதை சார்ந்த பொருட்கள் விற்பனையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். ராசிக்கான சுப ஓரைகள் பொதுவாக சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான செயலுக்கு நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயலுக்கு புதன் ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய், சுக்கிர ஓரை உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் ஓரை நன்மையை தரும். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாக்கும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். மீனராசி அன்பர்களே, இந்த நாள் கிரகத்தினுடைய போக்கு, கிரக பார்வைகள் இதை பொறுத்துதான் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் இன்றைய நாள் அமையுங்க. அந்த வகையில பார்க்கும் பொழுது இன்றைய நாள் தொடக்கம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்பதையும் அறிந்து கொள்ளலாம். அதற்கு முன்னதாக கிரகங்கள் எந்தெந்த வீட்டில் இருக்கின்றன என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்றபடி பலன்களை அறியலாம். இந்த நிலையை வைத்து பார்க்கும் பொழுது தாய் வழி உறவினர்களுடைய ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள். தாய் மாமன் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. விவசாயம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். புதிதாக பாசன வசதிகளை மேம்படுத்துறதுக்குண்டான வாய்ப்புகள் அமைய பெறுவீர்கள். கால்நடை வளர்ப்புகள் உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை உண்டு பண்ணுங்க.
கோமாதா குலமாதா சகல தேவதா ஸ்வரூபிணி மனோகரமான தேவதா அமிர்த வர்ஷினி ஸ்ரீம் காமதேனவே நமகா என்கிற மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தாலே போதும். மகாலட்சுமியுடைய அனுகிரகத்தை பூரணமாக பெறுவது திண்ணம். வேளாண்மை தொடர்பான செயல்பாடுகளில் அரசு அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்குங்க. பல நிலைகளில் யோசனைகள் உங்களுக்கு உண்டாக்குங்க. அது மட்டுமல்ல, மற்றவர்களால் நல்ல ஆதாயமும் கிடைக்க பெறுவீர்கள். வேலை தொழில் நிமித்தமாக வெளியிடங்களுக்கு பயணப்படக்கூடியவர்களுக்கு புதிய அனுபவங்கள் உண்டாக்குங்க. புது நபர்களுடைய அறிமுகத்தின் மூலம் மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். மீனராசி அன்பர்களே, மனதில் புதுவிதமான ஆசைகளும் லட்சியங்களும் பிறக்கும். சாதிக்கணுங்கிற எண்ண துடிப்போடு செயல்படுவீர்கள். வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை அதிகரித்துக் கொள்வீர்கள். உங்களுடைய ஆசைகள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாகவே இருக்கிறது. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சூக்ஷமங்களை உணர்ந்து கொள்வீர்கள். புதியதொரு வேலைகளில் ஈடுபட்ட உங்களுக்கு அதற்கேற்றபடி பலன் அதிகமாகத்தான் இருக்குங்க. தொழில்நுட்பம் சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபடுவீர்கள். இணையம் சார்ந்த வேலைகள் மற்றும் கணினி தொடர்பான செயல்பாடுகள் யாவும் கை கொடுக்கும். வருமான உயர்வு என்பது அதிகரிக்கலாங்க. வேலை விஷயமாக தேடல் தொடர்பான செயல்பாடுகள் இருக்கிறவங்களுக்கு புதிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும். இதுவரையில் எதிர்பார்த்திருந்த தன வரவுகள் அதிகமாகவே கிடைக்கும். சொத்துக்கள் தொடர்பான செயல்பாடுகள் நன்மையை உண்டாக்கி தரங்க. புதிய வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய விஷயங்களில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டு. இந்த நாள் ஏற்படக்கூடிய சில விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளலாம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்டான வகையில் படிப்பு மற்றும் அவர்களுடைய எதிர்காலம் சம்பந்தமான விஷயங்களுக்கு முதலீடுகள் செய்யலாம். ஆக விரயம் ஏற்பட்டாலும் அவற்றை நல்ல விதமாக சுப விரயங்களாக வங்கி கணக்கு தொடர்வது போன்ற விஷயங்களில் ஈடுபடும் பொழுது உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணமானது சுபத்தை உண்டாக்கிவிடும். ஆக செலவுகளை குறைத்து கொண்டு சிக்கனமாக செயல்படுவது நல்லது. வெளி வட்டாரங்களில் உங்களுக்கு என்று ஒரு தனி இடம் உண்டு. உங்களுடைய விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே மிக சரியாக சிந்தித்து நடத்துவீர்கள். மக்கள் பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டாக்குங்க. பெருமைப்படக்கூடிய வகையிலும் கீர்த்தி பெருக்கும், புகழ் உண்டாக்கும். மீனராசி அன்பர்களுக்கு வீட்டில் உடன் பிறந்தவர்களால் நல்ல அனுகூலமான பலன்கள் உண்டு. ஆதாயம் பெறுவீர்கள். தாய் தந்தையர் மற்றும் குடும்ப உறவுகளிடையே நல்ல ஒரு அந்யுன்யம் அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிப்படி இன்றைய நாள் மாணவர்களுக்கு தகுந்த மதிப்பு அதிகரிக்கும். உங்கள் படிப்பில் இருந்த சில சங்கடங்கள் சோர்வுகள்லாம் நீங்கிடுங்க. மந்தமான தன்மைகளாக இருந்தவர்கள் கூட சுறுசுறுப்பு அடைவீர்கள். படிப்பில் லட்சியங்களை அடைவதற்கு கடுமையான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். ராசிக்கான சுப ஹோரைகள் பொதுவாக சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர ஓரையும், கல்விக்கு புதன் ஓரையும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு ஓரைகள் உத்தமம். இந்த ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு உண்டாக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களே, லட்சியங்கள் பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க்க வளமுடன். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் உங்களுக்கு எல்லா நிலைகளிலும் உயர்வும் சுபிக்ஷமும் சௌபாகியமும் கிடைக்க பெற்று நவ கிரகங்களுடைய நல்லருள் பூரணமாக கிடைக்க வேண்டுமென நற்பவி ஆஸ்ட்ரோ சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க்க வளமுடன். நற்பவி, நற்பவி, நற்பவி.